அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் இன்றைக்கி, அதாவது நவம்பர் 2, 2023 படி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன கவுன்சிலிங் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த TNAU அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த யூஜி எந்த ஒரு அப்டேட்டும் கடைசியாக முடிச்சுட்டாங்க. ஸ்பாட் அட்மிஷன் 3 அப்படிங்கிற ரவுண்ட் வரைக்கும் போச்சு, முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை. அண்டு TNAUலேயே டிப்ளமோவுக்கு பார்த்தோம்னா ஸ்பாட் அட்மிஷன் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, அதுவும் முடிஞ்சாச்சு. அந்த இண்டிவிஜுவலுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இதில் TNJFU ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் இன்னொரு என்னென்னா ஐகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஐகாரில் ஆல் இண்டியா லெவலில் 20% அக்ரிகல்ச்சர் சீட்டுக்கான செகண்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சவங்களாம் அந்த ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ செகண்ட் ரவுண்டு நடக்கும். பாருங்கள், கவுன்சிலிங் ஷெட்யூலை ரெஃபர் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபிஷரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா TNJFU இன்றைக்கி காலையில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா ஸ்பாட் அட்மிஷன் எல்லா கோர்ஸுக்குமே, BFSC, BTech, BBA, BE வொகேஷ்னல் எல்லா கோர்ஸுக்கும் நடந்திருக்கு. எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விளக்கம்லாம் வந்து இண்டிவிஜுவலாக தெரியும் போல இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னும் போடலை. ஸோ கிடைச்சவங்களுக்கு, அட்டன் பண்ணவங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஸ்பாட் அட்மிஷன் TNJFUவில். அடுத்து வெட்டர்னரி எடுத்துக்கிட்டோம்னா தனுவாஸ் அண்டு VCA 2 டைப் அட்மிஷன். இப்போ VCAயில் இந்த ஸ்டே ரவுண்டோடைய இது கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஸ்டே ரவுண்டோட ரிசல்ட்டு, சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வந்தாச்சு. தேதி 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். இது ஸ்டே ரவுண்டில் உள்ளது. தனுவாஸில் இப்போ 4th ரவுண்டும் ப்ராசஸ் அதுவும் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு இந்த BBSC கோர்ஸுக்கு 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, நாளைக்கு ஜாயின் பண்ணணும். அண்ட் BTech நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது, அதாவது இன்பர்சன் கவுன்சிலிங் யூனிவர்சிட்டியில் நடக்குது. அவங்களுக்கு தேதி கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் எந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து வெட்டர்னரி அட்மிஷன். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சில கோர்சஸ்க்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. BFSC கூட அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா. இது வந்து அண்ணாமலை ஸ்டேட்டஸு. காந்திகிராம் நத்திங், எல்லாம் ஓவர், இந்த ப்ராசஸ்ஸே ஓவர். அதேமாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர், அதுவும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாண்டிச்சேரி, இதிலலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் ஒன்று போயிட்டுருக்கு. MBBS BDSக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. BDSக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே முடிச்சாச்சு. இந்த MBBSக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங், இந்த வேலையெல்லாம். அதுக்கு அடுத்து 7லேருந்து 10 அவங்கள டைம் 15க்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் MBBSனுடைய ஸ்டேட்டஸு. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சீட்டுகள் எல்லாமே ப்ளஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கும் நடக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது, ஓகேங்களா. பேராமெடிக்கலில் வேறு ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எதுவும் அப்டேட் கிடையாது. அந்த ஸ்டே ரவுண்டு கொடுத்துருந்தாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சீட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேராமெடிக்கலும் ஆயுஷ் கோர்சஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதுவும் நீங்கள் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கனால செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஷெட்யூல் என்ன இருக்குது, என்ன ஏன்னா இப்போ இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் கோட்டா நடந்துகிட்ருக்கு. 1, 2, 3 அந்த மாதிரி தேதியெல்லாம் வந்துட்டு 1, 2 தான் 2 நாள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது. இதனோட சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி அஃபீஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணலை. பட் இண்டிவிஜுவல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து இன்பர்சன் கவுன்சிலிங், டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுறீங்க. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு. தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க.